மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த சந்திப்பை எப்படி பார்க்கலாம்? மறுபுறத்தில் ஓபிஎஸ்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படியாக இருக்கும் அப்படின்னு யூகிக்க முடியுது? ஓபிஎஸ் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்பது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், பாஜகவினுடைய தலையீடு எல்லாமே ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவோடு நடந்ததுதான். இன்று என்னவெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுக குற்றம் சாட்டுகிறதோ அவை அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பொருந்தும். அதனால் இது ஓபிஎஸ் தன்னுடைய இருப்பை காண்பித்துக் கொள்வதற்காக, எனக்கு முன் பேசிய பத்திரிகையாளர் சொன்னது போன்று, டெல்லிக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காக அவர் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பதாக தான் நான் பார்க்கிறேனே தவிர, இது பொலிட்டிக்கலி சிக்னிபிகன்ட் மீட்டிங் தான். பட் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு திமுக கூட்டணியோ இல்லை திமுகவோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கவில்லை. அது திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா, ஒரு டிஃபென்சிவ் மோட்ல டிஎம்கேவை போட்டுரும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு திமுக தன்னை உட்படுத்தி கொள்ளாது என்பது என்னுடைய கருத்து. இது ஓபிஎஸ் அவருடைய ரிலவன்ஸுக்காகவும் அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்காகவும் அவருக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச அந்த பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸை குறைச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் செய்து கொண்டிருக்கின்ற விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். நீங்க இன்று காலை நடந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடைய மீட்டிங்கை கூட நீங்க கொஞ்சம் பொலிட்டிக்கலா பொருந்தி பார்த்தீங்கன்னா அது டிஎம்கேக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தேமுதிக இப்போ கடந்த காலங்களில் திமுக எதிர்ப்பு போன்ற விஷயங்களை இப்பொழுது எடுப்பதில்லை. அவங்கள அலையன்ஸ்க்கு கூப்பிட்டுக்கிட்டா கூட அவங்களால ஒரு சில பலன்கள் இருக்கிறது. ஆனால் பிரேமலதா விஜயகாந்தையும் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கட்சியையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரேமலதாவோடு இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் ஓபிஎஸோட அலைன் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் இல்லாம அது ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவா டிஎம்கேக்கு ஆகக்கூடிய சூழ்நிலை தான். இது முழுக்க முழுக்க ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் இருப்பை காண்பித்துக் கொள்வதற்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா திமுகவோடு கூட்டணி அப்படின்ற ஒரு முடிவுக்கு போகிறார் அப்படின்னா அது திமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் தனித்து போட்டி அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது திமுகவுக்கு லாபமா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவபிரியன். மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. குறிப்பாக அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசிய வார்த்தைகள் கவனம் பெற்றிருக்கின்றன. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சு பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் திமுகவோடு கூட்டணியா அப்படின்ற கேள்விக்கு நேரடியாக அவர் பதில் கூற மறுத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக கவனம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சந்திப்பு 40 நிமிடங்களுக்கும் மேலாக நடந்திருக்கிறது. டெல்லிக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு சந்திப்பாகத்தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் தனித்து போட்டி அப்படின்ற ஒரு முடிவை ஓபிஎஸ் எடுக்கும் பட்சத்தில் அது திமுகவுக்கு லாபத்தை அதிகமாக தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. இது தொடர்பான பார்வையை